ட்ரீம் ஸ்பேஸா, கனவுகளுக்கான இடமா? அது என்ன கனவு இடம்? நம்மளுக்கு ஒரு கனவு இருக்குது, சரி போய் பார்ப்போம்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு போட் கேம்னு சொல்லி தான் நான் வந்தேன். எனக்கு வரும்போது வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கேமரா இதை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் தெரியா. ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட்டில் வந்து அவங்க தியரியை தந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு ப்ராக்டிக்கல்னு ஒரு டைம் நடந்தது. அதில் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே கேமரா தந்து கேமரா பற்றினதான அறிவு, பேசிக் நாலேஜ்லேருந்து வீடியோகிராஃபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு, அதே மாதிரி அதுக்கான ப்ராக்டிக்கலையும் தந்து எங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டையும் தந்து நீங்கள் அதை செய்யணும்னு சொல்லி க்ரியேட் பண்ணி எல்லாம் தந்தாங்க. வீடியோகிராஃபி எடிட்டிங்கோ அல்லது கேமரா சம்மந்தமான ஒரு விஷயங்களோ எனக்கு பேசிக் லெவலில் தான் தெரிஞ்சிருந்தது. பட் பேசிக் லெவல்லே நான் எவ்வளோ விஷயங்களை விட்டுருக்கேன், எவ்வளோ விஷயங்களை நான் இப்போ நான் விட்டுருக்கேன்னு சொல்கிறது இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரிய வந்திருக்குது. நிறைய பெனிஃபிட்டாக இருந்தது, எனக்கு நிறைய உதவியாக இருந்தது. என்னுடைய வேலைக்கும் சரி, எல்லா விஷயத்துக்கும் சரி, ஒரு பேசிக் நாலேஜ் தான் எனக்கும் இருந்தது. ஆனால் இது இங்கே வந்தோன்னா ஒரு கொஞ்சம் இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவலாக நான் படித்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு 1000 கண்கள் பார்க்கும், ஆனால் அந்த 1000 கண்களையும் சேர்த்த மாதிரி ஒரு கண் பார்க்கும். அந்த கண் தான் அந்த ஃபோட்டோவை எடுக்கிற கண். ஸோ அந்த கண்ணாக எப்படி இருக்கணும்னு சொல்லி எனக்கு சொல்லி தந்ததே இந்த கனவுகளுக்கான இடமான ட்ரீம் ஸ்பேஸ் தான். தேங்க்யூ ட்ரீம் ஸ்பேஸ்.